அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுங்க தான், அம்மா அப்பாவை விட ஃப்ரெண்ட்ஸுங்க நல்லா அந்த வயசில் அந்த ஃப்ரெண்ட்ஸுங்க தான் அவங்களுக்கு நல்ல பலன் உதவியும் பண்ணுறாங்க சார். அடுத்தது தான் அம்மா அப்பா. பக்காவா போச்சு, த்ரில்லிங்கா இருந்துச்சு பார்க்கறதுக்கே. மலையாள படம் மாதிரி தெரியல, நம்மளுக்கு நல்லா தமிழ் புரியுது, அவங்க பேசுறது நல்லா புரியுது. நல்லா அந்த கேவுக்குள்ள உள்ள விழுந்து நல்லா ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. நல்லா அவார்டு வாங்கலாம் பிக்சர். அதான் சூப்பரா இருந்துச்சு. அந்த ஃப்ரெண்டு அந்த எந்த பையனை காப்பாத்தினானோ அவனோட கேரக்டர் ரொம்ப பிடிச்சது. என்ஜாய் பண்ணல, ஆனா த்ரில்லிங்கா இருந்தது. அதெல்லாம் ரொம்ப பயங்கரமா இருந்தது. இருந்தாலும் நாங்க என்ஜாய் பண்ற வயசு இல்ல, ஆனா கொஞ்சம் ஜாலியா அப்படி எதுவும் இல்லை எனக்கு. ஓகே, என்ஜாய் பண்ணி பாத்தீங்க. அந்த நட்பு எப்படி இருந்தது படத்துல? நட்பு எப்படி இருந்தது? நட்பு நல்லாதான் இருந்தது. படம் கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவா போன மாதிரி இருக்கு. அந்த டைம்ல எப்படி இருந்தது? கொஞ்சம் இதாக தான் இருந்தது, பயமா தான் இருந்தது. இந்த மதர் சென்டிமெண்ட்னு சொல்லுவாங்கல்ல, அம்மாவோட கவலைன்னு. அந்த பையன் குழியில விழுகும் போது தூங்குறது காப்பாற்றுற போது அந்த ஃபீலிங் எப்படி இருந்தது? ஒரு மாதிரி த்ரில்லா தான் இருந்தது. கிளைமேக்ஸ் எப்படி இருந்தது? அந்த கண்மணி சாங் போட்டதுல எது கண்மணி சாங் அங்கே போட்டாங்க? கண்மணி குணா அது கரெக்ட். இருந்தாலும் ஏதோ இருந்தது, அந்த எனக்கு என்னமோ சூட் ஆகாத மாதிரி இருந்தது. சார் ஷூரா எல்லாமே நம்மளுக்கும் மெமரியா இருந்துச்சு. எல்லாமே நம்மளுடைய சைல்ட்ஹுட்ல பண்ணதெல்லாம் அவங்களும் பண்ணியிருக்காங்க, நல்லா எடுத்திருக்காங்க. ஃப்ரெண்ட்ஷிப்பை தாண்டி அந்த மதர் சென்டிமெண்ட்னு ஒன்று இருக்குல்ல, அம்மா அந்த குழிக்குள்ள விழுகிறாங்க, அந்த பாண்டிங் எப்படி காப்பாற்றுவாங்களா அப்படின்னு த்ரில்லிங்கா இருந்துச்சு கடைசி வரைக்கும். என்ன சொல்றது, ஹார்ட் பெட்டிங்ஸ் பயங்கரம். சூப்பர் சார், நல்லா இருந்துச்சு படம். ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ தூரம் ஒரு ஃப்ரெண்டுக்காக என்னென்னலாம் பண்ணுவாங்க, எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு போவாங்கன்னு ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். 2 hours எப்படி போச்சு? போனதே தெரியல சார், அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. சூப்பராக இருந்தது சார், ரொம்ப நல்லா இருந்து. எஸ்பெஷலி அந்த கண்மணி சாங் வந்து கூஸ் பம்ப்ஸ். சூப்பர். 2 hours எப்படி போச்சு? ரொம்ப த்ரில்லிங்காக போச்சு. ஸோ நைஸ், ரியலி நைஸ். ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி எப்படி சொல்லியிருக்காங்க? ஃப்ரெண்ட்ஷிப்னா இப்படி தான் இருக்கணும், சீரியஸ்லி சூப்பர். ஒரு மதர் சென்டிமெண்ட்டாக எப்படி இருக்கு படம் பார்க்கும்போது? அந்த பையன் குழிக்குள்ள கடைசி நிமிஷம் தான் ரொம்ப அழ வந்துருச்சு. அவங்க அந்த மதர் வந்து அந்த குட்டரை இது பண்ணும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. சீரியஸ்லி குட், நைஸ். ஓல்டு மெமரி ஓல்டு மெமரின்னு சொல்லுன்னா, நாங்கள் கொடைக்கானல் போனோம். ஸோ அந்த ஸ்பாட்டெல்லாம் பார்க்கும்போது நம்ம இங்கே போகணுமே அங்கே போகணுமே அப்படின்னு ரொம்ப நல்லா இருந்தது. சீரியஸ்லி அங்கே குணா கேவ்ஸ்க்கு போனது ஞாபகம் இருந்தது. உங்களுக்கு ஃபீல் ஆச்சா இந்த குழிக்குள்ள நம்ம விழுந்தா விட நம்ம ஃப்ரெண்டு யாராவது வந்து காப்பாற்றுவாங்க, இந்த மாதிரி ஏதோ ஸ்ட்ரைக்? அந்த மாதிரி எனக்கு தோணலை, காப்பாற்றுவாங்கன்னு தோணலை. யாரோட கேரக்டர் வந்து படம் ஃபுல்லாக ட்ராவல்? அந்த சிஜி கேரக்டர் தான், ரெஸ்கியூ பண்ணுற அந்த பையனோட கேரக்டர் தான். மதர் சென்டிமெண்ட் படம் பார்க்கும்போது எதில் அந்த குழிகளை விழுகிறது காப்பாற்றுறது அது எப்படி இருக்கு? பட் இந்த கேஸ் கொஞ்சம் ரேர் கேஸ் மாதிரி இருந்தது. யூஸ்வலாக அந்த 120 feet கீழே போகிறதெல்லாம் ஆக்சிஜன் சப்ளைல இறந்து நிறைய சான்ஸ் இருந்தது. பட் இது வந்து காப்பாற்றிருக்காங்க, ட்ரூ ஸ்டோரின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் காப்பாற்றுற வரைக்கும் அந்த சீன்ஸ் எப்படி இருந்தது? ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க. டைரக்டர், ஃபோட்டோகிராஃபி எல்லாமே சூப்பராக இருந்தது. ஃப்ரெண்ட்ஷிப்பும் தாண்டி அந்த அம்மா பாட்டிங், அம்மா சென்டிமெண்ட், அம்மா விழுந்ததாக இருக்கட்டும், காப்பாற்றுறதா ரொம்ப அதான் ஃப்ரெண்ட்ஷிப்காக எவ்வளோ தூரம் போவாங்க, ஃப்ரெண்ட்ஸு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப்க்கு கொடுக்குறாங்க அப்படின்றது தானே அதில் ரொம்ப நல்லா காமிச்சிருக்காங்க. ரொம்பவே நல்லா இருந்தது, ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம். இல்லை காப்பாற்றிடுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அந்த பையன் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்களுடைய டீம் ஒர்க்கு எப்படி இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு போகணுன்ற அந்த மென்டாலிட்டி வந்து அவங்கள காப்பாற்றி வெளில அழைச்சிட்டு வந்துருச்சு.